மாத்திரை கடை எங்கே இருக்குதா? பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. மெடிக்கல் பக்கத்துலேயே இருக்குது. 2 செல் கடை தாண்டினோடனே மெடிக்கல். தலை வலிக்குதா? காய்ச்சல் வர மாதிரி இருக்குதா? பஸ்ஸுக்கு போவையில் வாங்கிட்டு போங்க. நல்லா தெளிவாக பேசுங்க, நீங்கள் பேசுறது புரியல. இப்போ போய் வாங்கிட்டு வாங்க. போயிட்டு வாங்கிட்டு வாங்க மாத்திரை. ஐயோ, நான் சொல்கிறதா கேட்காதா? நான் சொல்கிறது கேட்கலையா? நான் உங்களை போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டான். போய் தலைவலிக்குதாம்மா? மாத்திரை எங்கே இருக்குது வலிக்குதா? காய்ச்சல் வந்தால் ஒரு மாதிரி நெஞ்சு கை கால்லாம் அதெல்லாம் வலிக்கும். சளி பிடிச்சிருக்கு. எனக்கு தொண்டை கட்டி இருக்குது. அங்கே பாருங்க. வாங்கிக்கோங்க மாத்திரை வாங்குறதுக்கு வாங்கிக்கோங்க. அவரு அம்மா மாரி கொடுக்குறாரு. வாங்க தெரியாதாம்மா? நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணுது? தலை வலிக்குது. நாம் சொல்கிறது அது கேட்காது. என்ன சொல்கிறது? தலை வலிக்குது. தலை வலிக்குது. காய்ச்சல் இல்லை. சளி. நான் அது இங்கே இந்த மெடிக்கலில் வாங்கினா 100 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்கண்ணா. இருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நம்ம டீ குடிக்க போகிறோம்ல பெரிய கடை, அது பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்குதுல்ல, அங்கே போயிட்டு இதுமாரி கேளுங்க. சளி பிடிச்சிக்கிட்டு இருமல் அதிகமாக இருக்குதுங்க, காய்ச்சல் வர மாதிரி உடம்பு புதுன்னு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மாத்திரை கொடுப்பாங்கண்ணா. இங்கே இந்த மெடிக்கல் இருக்குது ஊருப்பட்ட காசுண்ணா. ஆமாம், சும்மா கை கால் வலிக்கு 2 வேளை மாத்திரை தான் வாங்கினேன். 80 ரூபாண்ணா. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. பழனி தண்ணிக்கிட்ட சும்மா கடைக்கு போயிட்டு. சரி, போயிட்டு வாங்க. எங்கள் ஓரமாக இருக்கு. இல்லை, இங்கே நம்ம டீ குடிக்க போகிறோம்ல பெரிய கடை, அது பக்கத்தில். சளி இருமல் அதிகமாக இருக்குது, காய்ச்சல், அவ்வளோதான். சளி நின்னா சுசிலாம்மா போய் சொன்னிச்சா? சுசிலா சொல்கிறதுல நீங்கள் கேட்காதீங்க. மேனேஜர் அண்ணே சொன்னார், அந்த அம்மா நல்லா வேலை செய்யுது. கடைக்கு வர சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்காரரை கடைக்கு வர சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறது. சரி, போயிட்டு சுசில் நீரு. அப்படியெல்லாம் என்ன முடியாது. அப்படி சொன்ன வேலையை செய்யுங்க, அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வண்டிட்டு தண்ணி போட்டு எடுத்துட்டு சொல்கிறேன். அப்படின்னு
உங்கள் வீட்டுக்காரங்க அது மாதிரி சொன்னாங்கன்னா கடைக்கு வந்து கேளுன்னு சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்கன்னு. இன்னைக்கு இங்கே பாருங்க, அந்த அண்ணா இருக்கிறார்ல, நல்லா வேலை செய்கிறீங்கன்னு சொன்னார். அதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது சொன்னா போய் இப்போ இதுங்கெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேலையே தெரியலனாலும் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி கொடுப்பாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு புரியல. சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க.